நுழைவுத் தேர்வு வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை 2006 வருகிறது. அந்த சமயம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் மத்தியில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அந்த நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது, +2 அடிப்படையில் தான் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக சொல்லி இருந்தாலும் கூட நுழைவுத் தேர்வை ரத்து செய்து கையெழுத்து போட்டது மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2006. 2009 வரை நீட்டு தேர்வு கொண்டு வருவதற்கு எல்லோரும் முயற்சி செய்தார்கள். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது, அவர் இருக்கும் வரை அந்த நீட் தேர்வை கொண்டு வராமல் அவர் பார்த்து கொண்டார். இதோட 500 குழந்தைங்க போயிட்டாங்க நீட் தேர்வில். தமிழ்நாட்டில் மட்டும் 50 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. இந்த கடைசி அந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு ஒரு நீட் தேர்வு கேன்சல் ஆச்சு. திருப்பி ஒரு நீட் தேர்வு நடந்தது. அதற்கு இடையில 13 குழந்தைகள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். இனிமேல் ஒரு குழந்தை உயிர் கூட போகக்கூடாது. அதனால இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. நீட் தேர்வு, அதாவது நுழைவுத் தேர்வு, +2 முடிச்சவனே நுழைவுத் தேர்வு வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை 2006 வருகிறது. அந்த சமயம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் மத்தியில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அந்த நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது, +2 அடிப்படையில் தான் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக சொல்லி இருந்தாலும் கூட நுழைவுத் தேர்வை ரத்து செய்து கையெழுத்து போட்டது மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2006. 2009 வரை நீட்டு தேர்வு கொண்டு வருவதற்கு எல்லோரும் முயற்சி செய்தார்கள். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது, அவர் இருக்கும் வரை அந்த நீட் தேர்வை கொண்டு வராமல் அவர் பார்த்து கொண்டார். அதற்கப்புறம் 2010 தான் நீட் தேர்வு கொண்டு வராங்க. அதுல கூட 12, 13 அந்த நீட் தேர்வு எழுதி தடை செய்து விடுகிறார்கள். 2017 தான் நீட் தேர்வுக்காக சொல்லப்படும் காரணங்கள் 2 தான். தரமான மருத்துவ கல்வி, அதுதான் அவங்க சொல்ற முதல் காரணம். அடுத்தது மருத்துவ கல்வி வணிகமயமாக்க கூடாது, இதுதான் அவர்கள் சொல்லும் முதல் 2 காரணம். அப்படி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 23 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதுறாங்க. 1,40,000 தான் MBBS சீட்டே இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 720 மார்க் தான். ஆனா 110 மார்க் எடுத்த ஒரு மாணவர், அதாவது 15% கூட கிடையாது, 110னா 15%, தகுதி கூட இல்ல. 40% எடுத்தாதான் பாஸ்ன்னு சொல்றோம். ஆனா 15% மட்டும் 110 எடுத்த ஒரு மாணவருடைய தந்தை வசதியாக இருப்பதனால டீம்டு யூனிவர்சிட்டியில சேர்ந்து 30 லட்சம் பணம் கட்டி படிச்சிடுறாங்க. ஆனா 590 மார்க் எடுத்த ஒரு விவசாயியுடைய மகனோ மகளோ MBBSல இடம் கிடைக்காம வருஷத்துக்கு கவர்மெண்ட் சீட், பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்டோடைய விலை 5 லட்சம் தான். அந்த 5 லட்சம் கூட கட்ட முடியாம வேற படிப்பு எடுத்து படிக்கிறாங்க. அதே பாத்தீங்கன்னா 50,000 ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்னு சொல்றோம். 50,000 ரேங்க் எடுத்த ஒரு மாணவர் அவங்களால MBBS படிக்க முடியல. ஆனா 8 லட்சம் ரேங்க் எடுத்த ஒரு மாணவர், இல்ல 7 லட்சம் ரேங்க் எடுக்கிற மாணவர் ஒரு பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால படிச்சிடுறாங்க. ஏன்னா அவர்களால் 5 லட்சம் கட்ட முடியும், இல்ல 30 லட்சம் கூட கட்ட முடியும் வருஷத்துக்கு. இதனால ரெண்டுமே எதற்காக இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க? தரமான மருத்துவ கல்வி. அப்போ 15% வாங்கின மாணவர் மருத்துவர் ஆயிடுறாரு, 50%, 80% வாங்கின மாணவர் மருத்துவராக முடியல. வணிகமயமாக்கப்படுவதை தடுக்க வேண்டும். நாங்க அப்ப கூட 30 லட்சம் 5 லட்சம் கட்டக்கூடியவங்க எல்லாம் சீட் வாங்கிடுறாங்க. அதை விட அதிகமான கொடுமை பாத்தீங்கன்னா, நீட் தேர்வுக்காக படிக்கக்கூடிய அந்த அந்த பயிற்சி கட்டணம் 1.5 லட்சம் கோடி ரூபாய். அது மிகப்பெரிய வணிகம் இன்னைக்கு கல்வித்துறையில நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த 2 காரணமே அடிபட்டு போயிடுச்சு. அதனால நீட் தேர்வு என்பது கண்டிப்பாக தேவையில்லை. சமூக நீதிக்கு எதிரானது நீட் தேர்வு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வே தேவையில்லை. இதுலயும் பாத்தீங்கன்னா நாலேஜ் பேஸ்டே கிடையாது, எல்லாமே எக்ஸாம் பேஸ்டுக்கு தான் படிக்கிறாங்க. அறிவு சார்ந்த ஒரு படிப்புக்கு இங்க இடமே கிடையாது. அதனால 1976 எமர்ஜென்சி போது நம்ம ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து அந்த கன்கரண்ட் லிஸ்டுக்கு போயிடுச்சு கல்வி. அந்த கல்வித்துறையை மறுபடியும் நம்ம ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரணும்னா நிறைய சட்டங்களை ஏற்ற வேண்டும். தீர்மானம் இன்றைக்கு நாம ஏற்றி இருக்கிறோம். 2021 2 முறை இந்த
நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்க வேண்டும். எக்ஸம்ட் நீட் ஃபார் தமிழ்நாடுன்ற அந்த சட்ட மசோதாவை தீர்மானத்துல ஒரு மனதாக நிறைவேற்றி 2 முறை நிறைவேற்றி அதை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் அது சட்டமாக்கப்படவில்லை. அதற்கு நாம் உரிய தரவுகளை கொடுத்து மறுபடியும் அதை சட்டமாக்க கொண்டு வர நாம் எல்லோரும் ஒன்றாக முயற்சி செய்ய வேண்டும். இதோட 500 குழந்தைங்க போயிட்டாங்க நீட் தேர்வுல. தமிழ்நாடுல மட்டும் 50 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. இந்த கடைசி அந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு ஒரு நீட் தேர்வு கேன்சல் ஆச்சு. திருப்பி ஒரு நீட் தேர்வு நடந்தது. அதற்கு இடையில 13 குழந்தைகள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். இனிமேல் ஒரு குழந்தை உயிர் கூட போகக்கூடாது. அதனால இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. நாம எக்ஸம்ஷனும் வாங்கணும், சட்ட மசோதாவை சட்டமாக்க நாம் அனைவரும் ஒன்றாக பாடுபடும் என்று கூறிக்கொண்டு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்த இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.